கொஷின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து 375 கேள்விகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 376லேருந்து 380 வரைக்கும் நம்ம 5 கேள்விகள் மட்டும் பார்க்கலாம். இனிமே பாருங்க, ஒரு வீடியோக்கு ஒரு 10 சம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பாருங்க, 376 அடக்க விலை 80, நட்டம் 15, விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், காசு கொடுத்து வாங்குற ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் அடக்க விலை. இதை வந்து சிபின்னு கொடுத்துக்கிறோம். நஷ்டம் அப்படிங்கிறது லாஸு, விற்பனை விலைன்னா எஸ்பி. இப்போ விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு, இது எப்படி போடலாம்னா நம்ம லாஸ் வச்சு போடலாம். லாஸ் என்ன லாஸ்ட்டு, நம்ம வாங்குற விலையை விட விற்ற விலை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது லாஸ். அப்போ எது அதிகமாக இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. இப்போ அடக்க லாஸ் எவ்வளவு? 15 ரூபாய் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? நமக்கு வந்து 80 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கேட்கணும்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இதை வந்து நம்பரை இந்த சைடு கொண்டுட்டு வரும். அப்போ 15 இங்கே ப்ளஸில் இருக்கு. அப்போ -80 ஈக்குவல் டு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ 15 80ல் இப்போ 80ல் 15 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. இங்கே பாருங்க, 15 மைனஸ் 80 ஈக்குவல் டு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ பாருங்க, 80ல் 15 பார்த்தீங்கன்னா 65. இப்போ -65 ஈக்குவல் டு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், மைனஸ் கேன்சர். அப்போ விற்பனை விலை எஸ்பி ஈக்குவல் டு 65 தான் ஆன்சர். அடுத்தது 377 விற்பனை விலை அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 70, லாபம் 25, அடக்க விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அடக்க விலைன்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸ், லாபம்னா இந்த கெயின். இப்போ கெயினாக இருந்தால் கண்டிப்பாக விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் நமக்கு லாபம். அப்போ விற்ற விலை அதிகமாக இருக்குது, விற்றனா செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ கெயின் எவ்வளவு? 25. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 70 மைனஸ் அடக்க விலை எவ்வளோனா கண்டுபிடிக்கணும். அப்போ சிபி. இப்போ இந்த இதை வந்து இந்த சைட் கொண்டுட்டு போனால் 25 மைனஸ் 70 ஈக்குவல் டு மைனஸ் சிபி. அப்போ 70ல் 25 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னா 45. அப்போ மைனஸ் 45 ஈக்குவல் டு மைனஸ் சிபி. மைனஸ் கேன்சலு. அப்போ சிபி ஈக்குவல் டு 45. அடுத்தது அப்போ அடக்க விலை எவ்வளவு? 45 ரூபாய். அடுத்தது 378 விற்பனை விலை 100, நஷ்டம் 30, அடக்க விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸ், நஷ்டம் லாஸ், அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ். அப்போ லாஸாக இருந்தால் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்குற ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸ் வந்து 30, காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியல, செல்லிங் ப்ரைஸ் வந்து 100. அப்போ இந்த 100 இந்த சைடு கொண்டுட்டு போகிறோங்க, -100 இந்த சைடு கொண்டுட்டு போகும்போது +100. அப்போ 100 + 30 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ எவ்வளவு? 130 தான் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் ஆன்சர். அடுத்தது 379 ஒரு மேசையானது 4500க்கு வாங்கப்பட்டு, எவ்வளோக்கு வாங்குறாங்க? வாங்கப்பட்டுனா காசு கொடுத்து வாங்குற ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ், வாங்குற விலை 4500. எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா விற்றது, அப்போ விற்பனை விலை. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி ஈக்குவல் டு எவ்வளோன்னா 4800. இது நஷ்டமா லாபமான்னு பார்க்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ், அதாவது வாங்கின விலை அதிகமாக, அது விற்ற விலை அதிகமானா விற்ற விலை தான் அதிகம், விற்றது அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம் தான். அப்போ லாபம் ஈக்குவல் டு எவ்வளவு? 4800 மைனஸ் 4500னா 300 ரூபாய் லாபம். அப்போ ஃபார்முலாவோட போட்டோம்னா லாபம்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் 4800 மைனஸ் 4500, நமக்கு ஆன்சர் 300. அடுத்தது 380 ஒரு பழ வணிகர் ஒரு கூடை பழங்களை 500க்கு வாங்கினார். எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கிவிட்டன. மீதமுள்ள பழங்களை 480க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது.
எனில் அவருடைய லாபம் நஷ்டம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கூடை பழத்தை வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ வாங்குறதுன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. என்ன ஆச்சுன்னா, இப்படி வாங்கிட்டு வரும்போது சில பழங்கள் எடுத்துட்டு வரும்போது வாங்குறதுன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500, சில பழங்கள் வந்து வரும்போது அழுகிடுச்சு. அப்போ அழுகின பிறகு மீதி இருக்கிற பழம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினது 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எடுத்துட்டு வரும்போது சில பழங்கள் வந்து அழுகிடுச்சு. இருந்தாலும் மீதி எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னா 480க்கு விற்றுருக்காங்க. அழுகுனாவும் லாஸ் தான் நமக்கு. அதை வந்து இருக்கிற 500 ரூபாய்க்கு வாங்கினதை 480 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. அப்போ அதுவும் லாஸ் தான். அப்போ கண்டிப்பாக இது லாபமா நஷ்டமானா எது அதிகம்? காஸ்ட் ப்ரைஸ் அதிகம்னா லாஸு, செல்லிங் ப்ரைஸ் அதிகம்னா அது வந்து கெயின். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகம், அப்போ செல்லிங் ப்ரைஸு கம்மி. அப்போ என்னது? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ லாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 500 மைனஸ் 480 எவ்வளவு? 20 ரூபாய் அவங்களுக்கு லாஸு. அடுத்து பாருங்க, இதோட பார்த்தீங்கன்னா 5 சம்ஸ் முடிச்சாச்சு. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் 10 சம் பார்க்கலாம். தேங்க்யூ. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.